நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல்ல பயணிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குறிப்பாக இன்று 15/7/2026 புதன்கிழமை காலை சரியாக 10 மணி அளவில் இந்த காணொளி மற்றும் ஆடியோ பதிவு சார்ந்த பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன். அதனால இந்த ஆடியோ மற்றும் காணொளி பதிவு சார்ந்த பதிவுகளை அனைவரும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வானிலை சார்ந்த பதிவுகளும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும். அதனால மறக்காம ஆல்ங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வானிலை சார்ந்த அமைப்புகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வானிலை சார்ந்த பதிவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்டாக சில வானிலை குழுவோட லிங்கை வந்து நான் கொடுத்துருக்குறேன், நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். மறக்காமல் அந்த லிங்கை வந்து நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த வடகிழக்கு பருவமழை குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து வெளியிடப்படும். அந்த அப்டேட்ஸ் மூலமாக நீங்கள் அதான் பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதற்காக தான் அந்த குழுவோட லிங்கை நான் வந்து யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் முதல் கமெண்ட்டாக தான் நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். மறக்காமல் அந்தந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பொதுமக்கள் இணைந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மீனவர்கள் அந்தந்த மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இணைஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கான மிக முக்கியமான குழுவாக தான் இந்த குழு என்ன சொல்ல பார்க்கப்படுது. இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழை பாகம் 2 குறித்து வானிலை சார்ந்த நம்ம பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜாக்வதர்மன். 2026 வடகிழக்கு பருவமழை சிறப்பு தொடரின் 2வது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பதிவில் 2015 சென்னை பெருவெள்ளம், எல்னினோ என்றால் என்ன, 1877, 1982, 1997, 2015 மற்றும் 2023 எல்னினோ ஆண்டுகளின் வரலாறு, மேலும் 2026 சூப்பர் எல்னினோ உருவாகும் சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவாக நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமான வீடியோவாக சொல்ல பார்க்கப்படுது. ஏன்னா 2026 டிசம்பரில் தமிழகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்குமா, 2015 விட மோசமான பேரழிவு ஏற்படுமா, அல்லது சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வரும் தகவல்கள் உண்மையா? இந்த கேள்விகளுக்கான பதிலை அறிவியல் ரீதியாகவும் அறிவியல் சார்ந்த தரவுகளுடன் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ பயமுறுத்துவதற்காக அல்ல, முன்னெச்சரிக்கையாக தயாராக இருக்க வேண்டிய காரணங்களை விளக்குவதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்ஸ் என்னன்னா, தமிழகம் வெள்ளத்தில் மூழ்க வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு அதான் சில பேருக்கெல்லாம் டவுட்ஸ் தான் வரலாம். பொதுவாக ஒரு மெகா எல்னினோ மட்டும் இருந்தால் தமிழகம் வெள்ளத்தில் மூழ்காது. வெள்ளம் உருவாக பல காரணிகள் ஒன்றாக என்ன சொல்ல இருக்க வேண்டும். அதற்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வங்கக்கடல் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வேண்டும். அவை தமிழகத்தை நோக்கி என்ன சொல்ல நகரணும். வடகிழக்கு பருவக்காற்று தொடர்ந்து ஈரப்பதத்தை கொண்டு வர வேண்டும். ஒரே பகுதியில் பல நாட்கள் கனமழை என்ன சொல்ல பொழிய வேண்டும். இந்த அனைத்து காரணிகளும் ஒன்றாக சேர்ந்தால்தான் மிகப்பெரிய வெள்ள அபாயம் உருவாக சாத்தியக்கூறுகள் தென்படுது. டிசம்பர் ஏன் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது? அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் மாதமாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. நவம்பரில் அது வலுப்பெறும் மாதமாக என்ன சொல்ல இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை. ஆனால் பல வரலாற்று பெருவெள்ளங்களும் டிசம்பர் மாதத்தில் தான் என்ன சொல்ல நடைபெற்று இருக்கு. அந்த நேரத்தில் வங்கக்கடல் பொதுவாக சாதாரண வெப்பநிலையாக இல்லாமல் ஒரு மிக கணிசமான வெப்பநிலை என்ன சொல்ல இருக்கும். இது போன்ற சூழல்கள் இருந்தால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளின் என்ன சொல்ல வருகை எண்ணிக்கை மிக அதிகமாக என்ன சொல்ல இருக்கும். அதே போல் மெதுவாக நகரும் பட்சத்தில் ஒரே பகுதியில் பல மணி நேரங்கள் முதல் பல நாட்கள் வரை என்ன சொல்ல கனமழையாக கொட்டும். இதுவே வெள்ளத்திற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்ல பார்க்கப்படுது. இப்போ எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக தான் பார்க்க போகிறோம். தற்போதைய என்னுடைய நீண்ட கால வானிலை அடிப்படையில் பார்க்கும்போது சில குறிப்பிட்ட கடலோர மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய
என்ன சொல்ல வானிலை கட்டாயத்துக்குள்ள இருக்கு. அது எந்தெந்த கடலோர பகுதிகள்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இந்த கடலோர பகுதி மாவட்டங்கள் முழுவதும் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வருடம் மிக பெரும் என்ன சொல்ல ஒரு பேசும் பொருளான சொல்ல பார்க்கப்படும். இந்தந்த மாவட்டங்கள்ல இதுவரை இல்லாத நூற்றாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிக கடுமையான மழைப்பொழிவு கொட்டி தீர்க்கும். அதனால மாவட்ட நிர்வாகங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்கள் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதே போல பொதுமக்கள், விவசாய பெருமக்கள், மீனவ நண்பர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மிக கடுமையான என்ன சொல்ல வெள்ளத்தை சந்திக்க நேரிடும் என்பதனால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நீங்க சேஃப் அண்ட் சேஃப்டியா செக்யூரிட்டியா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், மேலும் தென் கடலோர மாவட்டங்கள் இந்த நடப்பாண்டுல நமக்கு 2026ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிக பெரும் வெள்ளத்தை என்ன சொல்ல சந்திக்க நேரிடும் என்பதால் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். அதே போல வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய ஒவ்வொரு புயல் சின்னமும் சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதிகப்படியான மழைப்பொழிவுகளை தான் கொடுக்கக்கூடும். குறிப்பா பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளை என்ன சொல்ல ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் போது அந்த புயல் சின்னத்தோட வழித்தடம் வந்து மாறும்போது சில குறிப்பிட்ட மாவட்டங்கள் என்ன சொல்ல அதிகப்படியான மழையினால என்ன சொல்ல பாதிக்கப்படும். இதனால குறுகிய மணி நேரங்களில் அதிக சென்டிமீட்டர் மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால முடிந்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் 2015 மாதிரி மீண்டும் நடக்குமா அப்படின்லாம் என்கிட்ட பலர் என்னிடம் அதான் கேட்கிறாங்க. அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அதற்கு மிக முக்கியமா என்ன சொல்றதுன்னா, சில குறிப்பிட்ட காரணிகள் பார்க்கப்படுது. 2015 சென்னை பெருவெள்ளத்திற்கு காரணம் மழை மட்டுமல்ல. ஒரு தொடர்ச்சியான மழை, நீர்நிலைகள் நிரம்புவது, அணைகள் நீர் திறப்பு, நகர்ப்புற வடிகால் சிக்கல்கள் இவை அனைத்தும் சேர்ந்து என்ன சொல்ல ஒரு பேரழிவை என்ன சொல்ல உருவாக்கியிருக்கு. இதே போன்று என்ன சொல்ல 2026 இருக்குமா? 2015 போன்று 2026லும் என்ன சொல்ல இதே மாதிரியான சூழ்நிலை உருவாகுமா? அப்படின்னு அப்படின்னு பார்த்தா, அதே போன்று சூழல்கள் கண்டிப்பா நிகழ அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு தொடர்ச்சியா இப்ப நமக்கு வங்கக்கடல்ல தற்போது உயரக்கூடிய அந்த வெப்பநிலை கடல் மேற்பரப்பு வெப்பநிலை என்ன சொல்ல கணிசமா தான் என்ன சொல்ல உயர்ந்து வருது. இது எதை குறிக்குதுன்னா அடுத்து வருகின்ற பெருமழைக்கான என்ன சொல்ல ஒரு எச்சரிக்கை செய்தியை என்ன சொல்ல குறிக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வங்கக்கடல் கடல் மேற்பரப்பு உயரக்கூடிய என்ன சொல்ல இந்த வெப்பநிலை வரும் என்ன சொல்ல காலகட்டங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கக்கூடும். நவம்பர், டிசம்பர்ல ஒரு பீக் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்பவே நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, +2.0°C மேல இப்போ வரைக்கும் என்ன சொல்றதுன்னா வந்திருக்கு. இந்த நீனோ 3.4ன்னு அதான் சொல்லுவாங்க. இந்த நீனோ 3.4ல +2.0°C வரைக்கும் என்ன சொல்ல தற்போது வந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இத விட மிக பிரம்மாண்டமான என்ன சொல்ல அந்த எல் நினோ பீக் ஸ்டேஜ்ல என்ன சொல்ல இருக்கும். ஒரு தீவிர தன்மையில இருக்கிறதுனால, ஒரு மிக பெரும் அளவுக்கு என்ன சொல்றதுன்னா, மழைப்பொழிவு என்ன சொல்ல சந்திக்க நேரிடும். அதனால குறிப்பா வட கடலோர மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த கவனமாகவும், பாதுகாப்பாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். நமக்கு வர இருக்கின்ற வடகிழக்கு பருவமழை பாகம் 2ல இத பத்தி நான் மேல சொன்னது தான். அததான் நான் திரும்பவும் அதான் சொல்றேன். தொடர்ந்து இந்த வானிலை சார்ந்த ஆ அடிப்படையா இதான் நான் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரேன். இது தொடர்ந்து என்ன சொல்ல அப்டேட் நான் குடுத்துக்கிட்டே வருவேன். ஒவ்வொரு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லயும் அத நான் குடுத்திருக்கேன். அதுல சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பா நான் குடுப்பேன். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னுடைய தற்போதைய ஆய்வின் அடிப்படையில பார்க்கும்போது 2026 வடகிழக்கு பருவமழை மிகவும் ஒரு கவனமாக கண்காணிக்க வேண்டிய ஆண்டா என்ன சொல்ல பார்க்கப்படுது. சில குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல மிக அதிகப்படியான கனமழை கொட்டி தீர்க்கலாம். அதேபோல அதற்காக என்ன சொல்ல நீங்க பொதுமக்கள், மீனவர்கள், மாவட்ட நிர்வாகங்கள்லாம் கொஞ்சம் வானிலை சார்ந்த அறிவிப்புகள தொடர்ந்து கவனிக்க வேண்டும்.
யாரும் நீங்க பயப்பட வேண்டாம். இத அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம். ஆ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு குரூசியலான ஆண்டா என்ன சொல்ல பார்க்கப்படுது. ஆ பொதுவா நான் அ கடைசியா நண்பர்களே, இன்று நான் கூறிய தகவல்கள் அனைத்தும் 2026 டிசம்பர்ல ஆ பெரு வெள்ளத்த ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய காரணிகளா என்ன சொல்ல நான் சொல்லியிருக்கிறேன். இது தற்போதைய காலநிலை மாற்றம், அ கடல் வெப்பநிலை, மெகா எல்னினோ மற்றும் வங்கக்கடல் நிலவரங்கள அடிப்படையாகக் கொண்ட ஒரு நீண்ட கால ஆய்வு முடிவா நான் தான் வெளியிட்டிருக்கேன். அடுத்த சில மாதங்கள்ல உருவாகும் ஒவ்வொரு வானிலை சார்ந்த மாற்றத்தையும் தொடர்ந்து கண்காணித்து உங்களுக்கு துல்லியமான அப்டேட்கள நான் வழங்கப் போறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஜாக் வெதர் ரிப்போர்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து ஆல்ங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஜாக் வெதர்மேன். மீண்டும் ஒரு புதிய வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.